பேஸ்டா குவிஸ் காம்படிஷன் சாப்பாடு சமையல் இதை பேஸ் பண்ணி ஒரு காம்படிஷன் வந்து இது 3rd எடிஷன் பண்ணுறோம். எவ்ரி இயர் நடக்குது. இந்த வாட்டி தான் ஹையஸ்ட் டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் 76 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஸோ வி ஹேவ் மிஸ்டர் செந்தில் ஃப்ரம் அஞ்சலி நெல்லெண்ணை is the MD chairman there, and we have from Ismahani Center we have Mr. Kesan, and we have the quiz master who is the star of the event, Mr. Arvind, and it super போயிட்டு இருக்கு. 75 டீம் ஒரே நாள்ல quiz competition இது. It's a very thrilling moment because when we started off முதல்ல நம்ம ஆரம்பிச்சப்போ 40 டீம் வந்தது. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து 55 டீம் இருந்தது. இந்த வாட்டி வந்து 76 டீம்ஸ். we stopped registration ஒரு வாரம் முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். So that the response is overwhelming and the people are more participating. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல குவிஸ் காம்படிஷன் நடத்துவோம். So knowledge is something which is not special for professionals and special for students, nothing like that. Everything is there, கையிலே எல்லாமே இருக்கு இப்போ. So knowledge நிறைய ப்ரிப்பரேஷன் டைம் நிறைய கொடுத்தோம். 3 மாசம் முன்னாடி இருந்து கேம்பெயின் ஆரம்பிச்சோம் நம்ம. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து சூப்பர். ஆக்சுவலா எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் இவ்வளோ நல்லா இன்ட்ரெஸ்டாக வந்து இவ்வளோ பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இஸ்மஹானி சென்டரில் நம்ம ரெண்டு ஈவெண்ட் பண்ணோம். இந்த வாட்டி வந்துட்டு இந்த ஃபார்மேட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாரு மிஸ்டர் அரவிந்த் சார். ஹி வில் பி டெல்லிங் அபவுட் தி குவிஸ் என்டையர் டீடைலிங் நாள் எப்படி பிளான் பண்ணாருங்களான்னு. இந்த ஃபார்மேட்ல வந்துட்டு வி நீட் மோர் டைம். ஸோ அதனால வந்துட்டு வி ஸ்டார்ட் ஆஃப் இந்த மார்னிங் இட்செல்ஃப். அக்ராஸ் பேன் இந்தியாவிலேருந்து லாஸ்ட் ஆஃப் சீனியர் ஷெஃப்ஸ் ஒரு 40-50 சீனியர் ஷெஃப்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து தேர் விட்னஸிங் தி என்டையர் ஈவெண்ட். டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க, பெங்களூர், ஹைதராபாத், எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கேரளா எல்லா ஷெஃப்ஸும் 3 நாள் முடியே வந்து எல்லாம் வெயிட் பண்ணி எல்லாமே தேர் ஆல் இன்ட்ரெஸ்டிங்லி என்ஜாயிங் திஸ் என்டையர் ஈவெண்ட்டை. எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஷெஃப்னா வந்துட்டு ரொம்ப பார்த்தாலும் டயர்டாக இருக்கும், ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருப்போம். நாங்கள் ஆப்போசிட் டைமில் வேலை செய்வோம். நாங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட்ன்றது எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். மிச்ச பேர் என்ஜாய் பண்ணதான் நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குவிஸ் காம்படிஷன் வச்சு பீப்புள் ஆர் என்ஜாயிங் வித் நாலேஜ் ஷேரிங். ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னோட ரீசன் என்ன, நாலேஜ் ஷேரிங் அட் த சேம் டைம் நெட்வொர்க்கிங். மெயினாக வந்துட்டு ஒரு 200-250 ஷெஃப்ஸ் இங்கே இருக்காங்க, யங் ஷெஃப் அண்ட் சீனியர் ஷெஃப்ஸ். ஸோ வி ஆர் லிட்டரலி மோட்டிவேட்டிங் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அண்ட் அவங்க கூட நாங்கள் பர்சனலாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹேவ் அ குட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹியர். மார்னிங் வந்த உடனே அவங்களுக்கு காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தோம். தென் லஞ்ச் டைம் நல்ல ஃபண்டாஸ்டிக் லஞ்ச் மெனு இருக்கு. நீங்கள் எல்லாரும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் good food is available for with us, and I request Mr. Arvind to explain about how he has prepared for the quiz. எப்படி இவரு ப்ரிப்பேர் பண்ணாரு, எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எப்படி எடுத்து போறாருன்னு ப்ளீஸ். வணக்கம், என் பேர் அரவிந்த். ஐ எம் CEO of Exquisite. I am the quiz master in the Quiz Bites 3 seasons பண்ணிட்டு இருக்கோம். This is the 3rd season. இந்த தடவை கம்ப்ளீட்டா ஒரு quiz marathon மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். லைக் யூஸ்வலாக ஒரு குவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ல முடிஞ்சிடும். ப்ரிலிம்ஸ் நடக்கும், அப்புறம் ஃபைனல்ஸ் அதோட முடிஞ்சிடும். அப்படி பண்ணாம இங்க கம்ப்ளீட்டா இது ஒரு 6 hours குவிஸாத்தான் மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஒரு பஸர் பேட்டில் மாதிரி பண்ணியிருக்கோம். லைக் அரௌண்ட் 72 டீம்ஸ் பிளேட் 12 batches of 6 teams each. Batch 1, Batch 2 மாதிரி 12 பேட்ச் முடிச்சு ஈச் பேட்ச்லேருந்து 3 டீமை செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இவங்க இன்னொரு ரவுண்ட் ஆடுவாங்க, ரிட்டர்ன் ரவுண்ட், கிராஸ்வேர்ட் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அது நடந்துட்டு இருக்கு இப்போ பேக் எண்ட்ல. அந்த கிராஸ்வேர்ட்லேருந்து 12 டீம்ஸ் எடுக்க போகிறோம். 12 teams will battle out in a semi-final, from which 6 will qualify for a grand final. And a grand final வந்து இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா ரவுண்டுமே ஒரு குவிசின் சம்மந்தப்பட்ட மாதிரி எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு நீங்க பாத்தீங்கன்னா பஸர் பேட்டில் வந்து இந்தியன் குவிசின் சம்மந்தப்பட்டதாக எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் தட் இஸ் இப்போ நீங்க கிராஸ்வேர்ட் நடந்துருக்கு, அது பேன் ஏஷியன் குவிசின் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நடக்கும். தேர்ட் வந்து we have this semi-finals, we have European and Western cuisine based on Mediterranean is been added. Last round வந்து நான் சொல்ற மாதிரி it's a popcorn வாங்க. Everything is part of that. எல்லாமே இருக்கும், from Italy to spaghetti, everything is covered in that round. இது வந்து ஒரு interesting platform for all upcoming chefs to know the value of food and also the new cuisines across the world. So I wish this becomes a pan-India product in the future. Thank you.
Super. And No, sir, it's a mix of first round was buzzer. It was fully on the stage. Next round is a return. Third round will be again on buzzer. Fourth round will be a complete traditional quizzing with pounds, bounds, two truths and a lie, myth busting and things like that. So it has all rounds which a quiz will generally have, but packaged as a 6-7. வெரி இம்பார்ட்டன்ட்லி இப்போ வந்துட்டு இது வந்துட்டு சென்னையில் பண்ணியிருக்கோம். 5 ஸ்டேட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. இதை வந்து பேன் இண்டியா நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் பண்ணி ஃபைனல்ஸ் வந்து சென்னையில் பண்ணலான்னு பிளான் பண்ணுறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதை வந்து திங்க் பண்ணது வந்துட்டு மிஸ்டர் கேசன் சார். It is his idea, and I think they came with the idea. Then we associated with them, and it is becoming a big success. It is very level of poetry. Can you tell something how you got this idea, sir? இஸ்பஹானி சென்டர் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். இஸ்பஹானி சென்டரில் we had ஒரிஜினலாக few F&B outlets இப்போவும் இருக்குது. அதோடைய ஒரு டெவலப்மெண்ட் ஃபுட்ஃபால்ங்கிற பேசிக் ஐடியாவில் தான் இந்த குவிஸ் பண்ணால் என்னன்னு ஒரு ஐடியாவோட ஸ்டார்ட் பண்ணோம். திஸ் வாஸ் அவர் பிரைன் சைல்ட். தென் கேம் அஞ்சலி. இவங்க சப்போர்ட்டோட சரி ஒரு 2 ஈவெண்ட் அங்கே பண்ணோம். சீதாராம் கேம், ஜிஆர்டி கேம். சீக்கா கொண்டு வந்ததில் இன்னும் இது இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இது வளரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இஸ்பஹானி சென்டர் இந்த வருஷம் மெட்ரோ ஒர்க் நடந்ததுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. மேபி திஸ் இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர் இந்த ஃபார்மேட்டை ரிஃபைன் பண்ணி இங்கேயும் இஸ்பஹானி சென்டர்லேயும் வைக்கலாம்னு பேசிகிட்டு இருக்கோம். ஐ திங்க் with everybody's participation and cooperation, this is a very grand success. Thank you very much. Thank you. And முக்கியமான விஷயம் வந்துட்டு சவுத் இந்தியா ஷெஃப் அசோசியேஷன் வித் ஆல் த ஸ்பான்சர்ஸ் இல்லாமல் எந்த ஈவெண்ட்டும் நடக்காது. ஸ்பான்சர்ஸ் ஆர் அவர் லைஃப் லைன். ஸோ கமிட்டடாக 3 வருஷம் நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இஸ் கமிட்டட் ஃபார் அ கமிங் more years to come also. Sir, I think thank you very much, and you can talk about this quiz competition. என் பேர் செந்தில்நாதன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ராஜா மியூசிக். எங்களுடைய ப்ராடக்ட் வந்து அஞ்சலி நல்லெண்ணெய். நாங்கள் வந்து 3 வருடமாக வந்து இந்த குவிஸ் காம்படிஷனை வந்து மெயின் ஸ்பான்சர்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வெறும் குவிஸை தாண்டி இந்த ஒரு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து செஃப்ஸ் வந்து சரி, கல்லரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கிச்சன்ஸோ மற்ற கிளாஸ் ரூம்லேயே இருக்கும். அதையும் தாண்டி அவங்க வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங்காகவும் ஒரு நெட்வொர்க்கிங்காகவும் ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இது வந்து அமையும். இது அவங்களுக்குமே ஒரு அவுட்கமாகவும் இருக்குது. எங்களை மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து எங்களுக்கு வந்து எல்லாரோடையும் ஒரு கான்ட்ராக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. புதிய விதமான யோசனைகள், புதிய விதமான குக்கிங் ஐடியாஸு ஷேர் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இங்கே பரிமாறுறதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு களமாக அமைஞ்சிட்டு வருது. இது வந்து ஒரு இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போவில் நடக்கும். அதே இது வந்து நம்ம சவுத் இந்தியா லெவலில் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்லையும் சரி, ஒரு செஃப்ஸ் லெவல்ல வந்து எல்லாரும் இங்கே வந்து அதே ஒரு களத்தை வந்து குவிஸ் காம்படிஷன்ஸ் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்குறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு அதுக்கு உண்டான சப்போர்ட்டாக வந்து அரவிந்தன் நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இஸ்பானி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து எங்களுடைய பங்களிப்பும் இன்னும் வரக்கூடிய நாட்கள்லையும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய நிகழ்ச்சியிலையும் கண்டிப்பாக இதில் வந்து இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உத்தரவாதத்தோட எனக்கு இங்கே இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். நல்ல கொஸ்டின் சார் இது. பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு டெல் a little bit about South India Chef Association, SICA. இதோட பிரசிடென்ட் வந்துட்டு பத்மஸ்ரீ டாக்டர் ஷெஃப் தாமு. இன்னைக்கு இங்க இருக்க வேண்டிய ஆளு, அவர் டேட் வாங்கி தான் நம்ம இதெல்லாம் பண்ணோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி he got a call from ராஷ்டிரபதி பவன். He has gone to make some nice dinner there. சவுத் இந்தியன் ஃபுட்டை பத்தி அவர் ஃபுட்டு பண்ணி எல்லாம் பண்றதுக்கு டெல்லி போயிருக்காரு, இன்னைக்கு போயிருக்காரு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட்லி குவிஸ் பிரைஸ் அமௌண்ட் வந்து சார் கேட்டாரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு 1 lakh rupees கேஷ் ப்ரைஸ் வித் லாட் ஆஃப் வவுச்சர்ஸ், ஸ்டே வவுச்சர்ஸ், ரெஸ்டாரண்ட் வவுச்சர்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம்.
Second place வந்து 75,000 rupees for the team. Third place வந்து 50,000 rupees with all the resort, hotel stay vouchers அதெல்லாம் சேர்த்து it will be a very big nice gift for them because it's a tough competition where they have to qualify so many rounds. So இதை வந்து இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய ட்ரை பண்றாங்க with the help of lot of sponsors like Anjali. நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் நிறைய அதை இன்க்ரீஸ் பண்ணி pan India level எடுத்து போகணும்னு பார்க்குறோம். ஸோ pan Indiaல we will do all the semi-finals, finals வந்து சென்னையில் பண்ணணும்னு பார்க்குறோம் நாங்கள். We want to take it international. இதுதான் எங்களோட எய்ம். இன்டர்நேஷனல் டீம்ஸ் ஏஷியன் கண்ட்ரிஸ் 22 கண்ட்ரிஸ் இருக்கு, அவங்கள உள்ள கொண்டு வரணும் நம்ம ஃபர்ஸ்ட், தென் ஃபாலோட் பை இன்டர்நேஷனல் எல்லாரையும் கொண்டு வரணும்னு பார்க்குறோம் நாங்கள். சென்னை ஷுட் பிகம் அ ஹப் ஃபார் கல்லரி குவிஸ். அந்த சமையல் சம்பந்தப்பட்ட குவிஸ் காம்படிஷன் சென்னை ஷுட் பிகம் த ஹப். தட் இஸ் வாட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன். இதோட சேர்த்து நம்ம கல்லரி சேலஞ்ச் பண்றோம். இந்த வருஷம் கடைசியில் சென்னை ட்ரேட் சென்டர்ல பெரிய லெவல்ல கல்லரி சேலஞ்ச் பண்ண போறோம். ஸோ நீங்க எல்லாம் அதை வந்து பார்த்து கவர் பண்ணி யூ ஷுட் மோட்டிவேட். 10 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ற காம்படிஷன்ல. 10 ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏஷியன் ரீஜன்லயே இட் வில் பி a very largest biggest competition. இவ்வளவு பார்ட்டிசிபேஷன் சென்னையில தான் நடக்க போகுது. ஸோ நீங்க எல்லாம் வந்து யூ ஷுட் கம் அண்ட் விட்னஸ் தட் என்டையர் ப்ரோக்ராம் அண்ட் என்கரேஜ் ஆல் தி ஷெஃப்ஸ். சார் pan India லெவல்ல நடக்குது, எல்லாருக்கும் ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின் பேட்டர்னா இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு மாறுதா? அது வந்து இது வரைக்கும் 3வது குவிஸ் பண்றோம் நாங்க. கொஸ்டின் ரிப்பீட் ஆகாத மாதிரி ரிப்பீட்டே ஆகல, எல்லாமே புது கொஸ்டின்ஸ் தான் பண்றாரு இவரு. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில தான் நடந்துட்டு இருக்கு சிகா குவிஸ் ஹேப்பனிங். எவ்ரி டைம் ஒரு ஃபார்மேட்ல பண்றோம். இந்த தடவை வந்து 3 குவிசின்ஸ் எடுத்துருக்கோம். தட் இஸ் இந்தியன் குவிசின், ஏஷியன் குவிசின், பான் ஏஷியன் அண்ட் மெடிட்டரேனியன். ஸோ இது வரைக்கும் லைக் க்ளோஸ் டு 1000 கொஸ்டின்ஸ் நாங்க எடுத்திருக்கோம் டேட்டா பேஸ்ல. அதுல இருந்து ஒண்ணு கூட ரிப்பீட் ஆயிருந்தா கூட ரொம்ப ரேர். பட் quiz is only for this a memory game கூட. நான் வந்ததுனா it's benefit for the school. My witness is like I didn't see a repeat question. 3 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கொஸ்டின். ஸோ ரிப்பீட் கொஸ்டின் நான் பார்க்கல. அண்ட் எல்லா சீனியர் மோஸ்ட் ஷெஃப்ஸ், ஒரு 2000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷெஃப்ஸ் இங்க இருக்காங்க. ஒரு 30 வருஷம் 40 வருஷம் எல்லாரும் பார்த்துட்டு they are all very much thrilled with the format of the entire quizzing. And moreover இது ஏன் ஒரே நாள்ல பண்றீங்க நீங்க ஒரு கேட்பீங்க, ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட வரலாம். See all our professionals coming across the state. So அவங்கள வந்து ஒரு வாட்டி கூப்பிட்டு இருந்தோம்னா they will not be able to come definitely. So அதனால தான் ஒரே நாள்ல பண்றோம். But it is ப்ரொஃபஷனலா ப்ராப்பரா சீக்வன்ஸா ப்ராப்பரா எடுத்து போயிருக்கோம் நம்ம. So that everybody is getting opportunity to do the quizzing. காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மல்டிபிள் குவிசின்ஸ், மல்டிபிள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அதனால யாருமே இது தமிழ்நாடு மாத்திரம் சாப்பாடு சாம்பார் சாதம் அந்த மாதிரி இருக்காது. இது மல்டிபிள் சாய்ஸஸ். எல்லா ரீஜனுக்கும் இருக்கிற பாப்புலர் ஃபுட் தான் இதோட மெயின் ஃபோக்கஸ் வந்து டேஸ்டா இல்ல இதுவா ஹெல்தி knowledge இதுல கேட்கக்கூடிய எந்த கேள்வியுமே நீங்க கூகுள்ல தேடினாலும் கிடைக்காது, ஆன்சர் கேட்டாலும் கிடைக்காது. அந்த மாதிரி தான் அந்த கேள்விகள் எல்லாம் அமைக்கப்பட்டது. அடுத்த சிட்டி எங்க நடத்த போறீங்க? Sir, now we want to எல்லாரும் chefs from Delhi, Bombay ல வந்திருக்காங்க. They are all asking they want regional quiz like Bombay, Delhi, Calcutta, Chennai, and then to have finals here. So ஒரு இடத்துல 2 டீம் எடுத்து வந்து ஃபைனல்ஸ் வந்து சென்னையில பண்ணணும்னு பார்க்குறோம். So we want to go pan India. அதுக்கப்புறமா வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ் கொண்டு வரலாம்னு பார்க்குறோம். So ஏஷியன் கண்ட்ரிஸ் வரும்போது we will be going to countries. So ஒரு வாட்டி சிங்கப்பூர்ல எடுத்துவோம் அந்த மாதிரி. So we want to bring them next time and show them what is this culinary cuisine. எப்படி பண்றோம்னு பாக்குறாங்க. ப்ரொஃபஷனலா நாங்க டெவலப் பண்ணிட்டே வரோம், எவால்வ் ஆயிருக்கோம், நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணிருக்கோம். ஒரு வாட்டியும் இந்த வாட்டி பர்ஃபெக்ட்டா வந்திருக்கு, நல்லா வந்திருக்குது. So it is shaping up very well. Now next time we are confident to bring in any chefs from the world to come and see this and ask for it. Sri Lanka, Bangladesh, எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும் பார்க்குறோம் நாங்கள். ஏஷியன் கண்ட்ரிஸ் 22 கண்ட்ரிஸா 23 கண்ட்ரிஸ் இருக்கு. ஸோ we had a Asian Presidents Forum டெல்லியில் நடந்தது, அதில் நாங்கள் இதை அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ everybody was interested and thrilled to come and participate in the quiz. Thank you. Thank you.